அனைவருக்கும் வணக்கம். டெய்லி ஒன் ரோல் மாடல் தினமொரு தகவல் அப்படின்ற சீரீஸில் நம்ம 3வது டாபிக் பார்க்கலாம். 3வது டாபிக் வந்து பகத்சிங். இவரோட பெயர் வந்து பகத்சிங். பெற்றோர் பெயர் வந்து சர்தார் கிஷன் சிங் கிங் மற்றும் வித்யாவதி அப்படின்றவங்களுக்கு வந்து 2வது மகனாக பிறக்கிறாரு. இவரோட காலம் வந்து 1907 செப்டம்பர் 28 முதல் 1931 மார்ச் 23 வரைக்கும். இவரோட ஊர் வந்து பங்கா கிராமம். எங்கே இருக்குன்னா லாயம்பூர் மாவட்டம், பஞ்சாபில் இருக்குது. இவர் வந்து எதுக்கு சிறந்தவர் அப்படின்னு பார்த்தா, இந்திய விடுதலை போராட்ட வீரர், முக்கியமான வீரர். முக்கிய அமைப்புகள் வந்து நாவு ஜவான் பாரத் சபா, கீர்த்தி கிஷான் கட்சி மற்றும் இந்துஸ்தான் கோசாலிக் குடியரசு அமைப்பு. இந்த அமைப்புகளில் வந்து இவரோட முக்கிய அமைப்புகளாக இருந்திருக்கு. இவர் வந்து எப்போ இறந்தார்னா மார்ச் 23, 1931 ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டு இறந்திருப்பார். இவரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்காரு. இவர் வந்து விடுதலை இயக்கத்தின் புரட்சியாளராகவும் இருந்திருக்காரு. அதனால் அவருக்கு வந்து ஷாஹித் பகத்சிங் அப்படின்ற பேரை வந்து கொடுக்குறாங்க. ஷாஹிதுனா மாவீரர் அப்படின்ற மீனிங்கு. இவரை வந்து இந்தியாவின் முதலாவது மார்க்சியவாதி அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று சிறப்பில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. பகத்சிங்கோட குடும்பம் வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போராடுவாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறத வந்து எதிர்த்து பகத்சிங்கோட ஃபேமிலியே வந்து போராடுவாங்க. அவரோட பகத்சிங் பிறக்கிற நாள் 1907 செப்டம்பர் 28ஆம் நாள் வந்து அவரோட தந்தை, அவரோட 2 மாமாக்கள் அஜித் சிங் மற்றும் சுவரன் சிங், இவங்க 3 பேரும் வந்து சிறையிலிருந்து அப்போ தான் வெளியே வருவாங்க. போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட பர்த்டே அப்போ அவங்க வந்து விடுவிக்கப்படுறாங்க. அவர் வந்து போராட்ட குடும்பத்தில் பிறந்து வந்ததுனால அவரோட இளம் வயது, சின்ன வயதிலே வந்து ஐரோப்பிய புரட்சி இயக்கங்களை பற்றி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஐரோப்பிய புரட்சி இயக்கங்களை பற்றி படித்ததுனால அவருக்கு வந்து பொது உடைமை கொள்கையில் வந்து ஈடுபாடு அதிகமாகிடுச்சு. அதனால் அவர் வந்து நிறைய புரட்சி இயக்கங்கள் கூட வந்து தொடர்பு கொள்கிறாரு. நிறைய புரட்சி இயக்கங்களுக்கு போயிட்டு வந்ததுனால அவருக்கு வந்து அவரே ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுனால இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு அப்படின்ற புரட்சி அமைப்போட தலைவராகவும் அதை வந்து உருவாக்குனவராகவும் இவரே இருக்கார் பகத்சிங்கே. அப்புறமா இவர் வந்து லாகூரில் இருக்க டிவிஏ அப்படின்ற ஸ்கூலில் வந்து அவரோட பள்ளி படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து லாலா லஜபதி ராய் மற்றும் ராஜ்பிஹாரி போஸ் இவங்கெல்லாம் வந்து அரசியல் தலைவர்கள். அவங்க கூட வந்து நிறைய இந்த அமைப்புகள் வந்து தொடங்கிறதுனால அவங்க கூட வந்து நட்புறவு கொண்டு இருப்பார். 1919ஆம் ஆண்டு இந்தியாவில் வந்து ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல வந்து ஆங்கிலேய அரசு வந்து ரெஜினால்ட் டயர் அப்படின்ற இராணுவ அதிகாரியோட தலைமையில் வந்து அப்பாவி மக்கள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் அப்படின்னு யார் என்ன ஏதுன்னு பார்க்காம அவங்க வந்து மொத்தமாக வந்து மக்களை எல்லாம் கொன்று குவித்தாங்க. அது எதனாலனா ஆங்கில அரசுக்கு எதிராக நிறைய இயக்கங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அப்பாவி மக்களை வந்து நிறைய பேர் அவங்க கையில் ஆயுதம் இல்லாத டைமில் இயக்கத்தை நடத்திட்டு இருக்கும்போதே வந்து கொன்னுடுறாங்க. அதை பார்த்த பகத்சிங்கோட மனதில் வந்து நிறைய மாற்றம் ஏற்பட்டது. அந்த கொடூரமான படுகொலையை பார்த்து அவர் வந்து நிறைய யோசித்தார், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாத மக்களை கொன்னுட்டாங்களே அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க மண்ணை வந்து ரத்தம் படிந்த மண், அதை வந்து ஒரு புட்டியில் எடுத்து அதை வந்து அவரோடே வச்சுக்கிட்டு அது என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆங்கில அரசுக்கு எதிராக அந்த வெள்ளையர்களை வந்து நம்ம நாட்டிலேருந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சபதம் வந்து அந்த ரத்தம் படிந்த மண்ணை அவரு கூட வச்சுக்கிட்டு அந்த சபதத்தை வந்து மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட 13வது வயதில் வந்து மகாத்மா காந்தி இயக்கத்தில் வந்து 13வது வயதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. 1922ஆம் ஆண்டு வந்து கோரக்பூரில் நடந்த சௌரி சௌரா அப்படின்ற வன்முறைக்கு எதிராக வந்து காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க.
அதனால் வந்து பகத்சிங்க்கு வந்து பெரும் ஏமாற்றம் ஏற்படுது. அகிம்சை முறையில் வந்து போனால் வந்து வெள்ளையர்களை வந்து வெல்ல முடியாது, ஆயுதம் ஏந்தினால் மட்டுமே சுதந்திரம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு பகத்சிங். அடுத்து என்ன இன்சிடெண்ட்னா, 1924ஆம் ஆண்டு இந்துஸ்தான் குடியரசு கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1926ஆம் ஆண்டு வந்து பகத்சிங், சுகதேவ், பவதி சரண், வேரா யஷ்பால் போன்றோர் வந்து நவ்ஜவான் பாரத் சபா அப்படின்ற இளைஞர் அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1928 சைமன் கமிஷனை வந்து எதிர்த்து காங்கிரஸ் வந்து போராட்டத்தில் வந்து சைமன் கமிஷனை எதிர்த்து காங்கிரஸ் வந்து போராட்டத்தில் ஈடுபடும்போது, அந்த போராட்டத்தில் வந்து காங்கிரஸ் தலைவர் லாலா லஜபதி ராய் வந்து போலீஸார் தடியடி நடத்தும்போது அந்த போலீஸாரால் வந்து இறந்துடுறாரு. அதனால் கோபமடைந்த பகத்சிங், ராஜகுரு இவங்கெல்லாம் சேர்ந்து லாலா லஜபதி ராயை யார் கொன்னாங்களோ அந்த போலீஸை வந்து சுட்டு கொன்னுட்டு அவங்க வந்து தலைமறைவாக போயிடுறாங்க. அதே நேரத்தில் அவங்க அதை நடத்தின நேரத்திலே அடக்குமுறையை எதிர்த்து வந்து தொழிலாளர்கள் வந்து தீவிரமாக போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தை வந்து ஒடுக்கிறதுக்காக ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, தொழில் தகராறு சட்ட வரைவு அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பகத்சிங் வந்து ஏற்கலை. அந்த தொழில் தகராறு சட்ட வரைவு அப்படின்ற சட்டத்தை வந்து இயற்றக்கூடாது அப்படின்றதுக்காக சென்ட்ரல் அசம்பிளி ஹாலில் வந்து குண்டு வீசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 1929ஆம் ஆண்டு வந்து ஏப்ரல் 8ஆம் நாள் வந்து அந்த சட்டத்தை வந்து வெளியிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு வந்து சொல்கிறாங்க. அதனால் அதே நாளில் வந்து பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து 1929 ஏப்ரல் 8ஆம் நாள் வந்து 8ஆம் நாள் சென்ட்ரல் அசம்பிளி ஹாலில் வந்து குண்டு வீசிடுறாங்க. அதனால் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க 3 பேரும் வந்து ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்படுறாங்க. எதனாலனா, சென்ட்ரல் அசம்பிளி ஹாலில் குண்டு பிரசுரம் வழங்கி இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் வந்து முழக்கமிட்டுட்டு அவரே வந்து போய் போலீஸ்கிட்ட வந்து சரணடைஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதற்காகனா, போலீஸ் வந்து அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் தலைவர் வந்து தடியடி நடத்தி கொன்ன அந்த போலீஸ் சாண்டரை வந்து சுட்டு கொன்ற அந்த குற்றத்திற்காக வந்து பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகதேவ் இவங்க 3 பேருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து வழங்கிடுறாங்க. அவங்க எப்போ தூக்கிலிடப்பட்டாங்கன்னா, 1931 மார்ச் 31 வந்து பகத்சிங், அப்புறமா அவங்களோட ராஜகுரு மற்றும் சுகதேவ் இவங்க 3 பேரையும் வந்து தூக்கிலிட்டுறாங்க ஆங்கிலேயர்கள். அவர் வந்து வாழ்ந்த காலம் குறைவாக இருந்தாலும் அவரோட பெருமையை வந்து பல நூற்றாண்டுகள் கடந்து செல்லும்.